தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. Holidays nale adu நம்ம GT Holidays da, South India's #1 travel brand. எங்கேயும் எப்போதும் Supreme Furniture. அந்த ஒரு ரூபாய்க்கு கொண்டு வந்த அந்த கதை தான் வந்து நானே ப்ரொடக்ஷன் பண்ண வல்லவன் தவிர. எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நம்மளே பண்ணணும்னு உங்களுக்கு அதுதான் அந்த இந்த ஒரு ரூபா பட்ஜெட்டுன்றது நான் பண்ணல. அதாவது நான் இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணதில் இது ஒரு ரூபா கிடையாது. எந்த ஆடியன்ஸ் உள்ளே வருவான், படம் பார்த்து பிடிச்சிட்டு அவங்க பேசுகிற ஆட்கள் வேறவா இருப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 2.5 மணி நேரம் படம் வல்லவன் தவிர. ஸோ 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் அதுக்கப்புறமா வந்து ஒரு 1.25 மணி நேரம் படமாக டியூரேஷன் மாறுது. அந்த ஏன் அந்த 1.25 மணி நேரம் டியூரேஷன்னா ஓடிடி தான் உங்களுக்கு இருக்கிற மேஜர் ரெவென்யூ. தியேட்டருக்கெல்லாம் எனக்கு எப்படி சொல்கிறது, அந்த டைம் தப்பு ஏன் மேலே தான். ஏன் அப்படின்னா ஒரு படம் அப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அப்புறம் நின்றுச்சு, ஸ்டார்ட் ஆச்சு நின்றுச்சு. அது மாதிரி ஒரு 3 படம் ஸ்டார்ட் ஆகி நின்றுச்சு சார். அதுக்கப்புறம் மனித மிருகம் அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்தோம். அதை வந்து சாப்ளின் பாலு சார் பண்ணாங்க. ஸோ டியர் வியூவர்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா நிறைய ரவுண்ட் டேபிள் அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நிறைய பண்ணோம். இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு விஷயம் பண்ண போகிறோம். அப்படி என்னென்னா, இந்த டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜேர்னி இருக்கும். அந்த ஜேர்னிக்கு அப்புறம் டிரெக்டர் ஆனதுக்கப்புறம் அதை லுக் பேக் பண்ணால் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயத்தை வந்து இப்போ நம்ம பேச போகிறோம். ஏன்னா இது வந்து நம்ம ஒரு பட்டர்ஃப்ளைலேருந்து ஒரு மெட்டமார்ஃபிசஸ் ப்ராசஸ் மாதிரி தான். ஒரு சினிமா மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கான வேலைகளை பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு லாங் ஸ்ட்ரகிள் இருக்கும். அதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணால் அந்த சக்ஸஸ் இஸ் ஜேர்னியா டெஸ்டினேஷனா அப்படின்றத வந்து கேட்கறதுக்கு 2 இன்ட்ரெஸ்டிங் கெஸ்ட் இருக்காங்க. நம்ம கூட ஜனகன் இருக்கார், அவர் வந்து படம் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டுருக்காரு. ஸோ இன்னொருத்தர் இருக்கார், விநாயக் இருக்கார். ஸோ அவர் வந்து ஏற்கனவே படம் பண்ணிட்டார். ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஏற்கனவே ஒரு படத்தை அந்த ஜேர்னியை கிராஸ் பண்ண நம்ம விநாயக் சார்கிட்ட கேட்போம். விநாயக் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். சொல்லுங்கள், உங்களோட அந்த இனிஷியல் மூவியோட இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் எந்த பாயிண்டில் வந்து இதில் வந்து நம்ம ஜம்ப் இன் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு? இல்லை, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் எஸ்ஆர்எம்மில் தான் படித்து ஆரம்பித்தது. ஸோ விஸ்காம்க்கு அப்புறம் உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழையணும் போது அப்போ எனக்கு முதல் வாய்ப்பு தேடிட்டு இருக்கும் போது எனக்கு கிடைக்கிற இடம் தான் ராஜதந்திரம். ஸோ ஏஜி அமித் சாரோட டைரக்ஷனில். ஸோ கௌதம் மேனன் சார் ப்ரெசென்ட் பண்ணுறாரு அந்த படத்தை. ஸோ எனக்கு அதுதான் மொதல் படம் உதவி இயக்குனராக. அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வரும்போது அதுக்கு அடுத்த படமாக வந்து சென்னை டு சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரானோட மியூசிக்கலில் சிங்கப்பூர் டைரக்டரோடு இந்தியாவில் வந்து படம் பண்ணார், அப்பாஸ் அக்பர் சொல்லிட்டு. ஸோ அவரோட டைரக்ஷனில் திரும்ப அடுத்து வேறு ஒரு படத்தோட அந்த 2வது படமாக அதோட வாய்ப்பு கிடைக்கிது. அதில் ஒரு அசோசியேட்டாக ஒரு பயணம் ஆரம்பிக்குது. அப்போது அந்த படம் 2 படம் முடித்ததுக்கப்புறம் நான் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதாவது ஒரு 1 மினிட் டியூரேஷனுக்குள்ளே கதை சொல்ல முடியுமா அப்படின்றது எனக்கு நானே சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு சில இது பண்ணுவேன். அப்போது அந்த விஷயங்கள்லாம் பார்த்து நம்மளோட ஒர்க் பண்ணுற விதம் பிடிக்கும் போது ஃபஸ்ட்டு இதுக்கப்புறம் நீ ஒர்க் பண்ணது போதும், போய்ட்டு டேரக்ஷன் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் சார் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. அவர் எனக்கு அப்பப்போ வந்து அவர் பண்ணுற சில இண்டிபெண்ட்டான சில விஷயங்களுக்கு ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரீலான்சிங்கான ஒரு இது கொடுப்பாரு. அவனோட ஃப்ரீடமில் நீ பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு அப்படின்ற மாதிரி. அப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ண விஷயங்கள்ல எல்லாமே இனிஷியேட் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா ஸோ ப்ரொடக்ஷன் ட்ரை பண்ணுறேன். ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு முதல்ல வந்து ஒரு ₹5 பட்ஜெட்டில் ஒரு கதை நம்ம எடுத்துகிட்டு போய் பண்ணுறோம் அப்படின்ட்டு போகிறோம். 5 lakhs இல்லை 5C. அப்போ 5CRல ஒரு கதை பண்ணிவிட்டு தேட ஆரம்பிக்கிறோம் ப்ரொடியூசர்ஸு. அப்போ தேட ஆரம்பிக்கும் போது நான் பார்த்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள் என்னென்னா ஒரு பட்டிங். ஸோ அப்போ நம்ம போயிட்டு இந்த பட்ஜெட்டில் போய்ட்டு கதை சொல்லும் போது நம்ம வேலை பார்த்த படங்கள் வேறு. பட் இந்த ₹5 நம்மளுக்கு தகுதி இருக்கா, அதை எடுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்கா அப்படின்றதான் ப்ரொடியூசர்ஸ் பார்ப்பாங்க. அப்போது ஏதாவது ஒர்க் வைஸாக ஏதாவது பண்ணியிருக்கிறத காட்டுப்பாங்க. நம்ம என்ன ப்ரெசென்ட் பண்ணாலுமே, ஷார்ட் ஃபிலிம்ஸோ ஏதோ ப்ரெசென்ட் பண்ணாலுமே இந்த பட்ஜெட்டில் நம்மளை நம்பி வர்றதுக்கு முதல்ல அவங்களுக்கு ஒரு சில தயக்கங்கள் இருக்கும். அப்போது எனக்கு இந்த தயக்கங்கள்னால என்ன பண்ணுறோம், ஒரு 2-3 ப்ரொடக்ஷன் இது பண்ணிவிட்டு திரும்ப வந்து இதை விட இன்னும் கம்மியாக நம்ம பட்ஜெட்டில் ஒரு ஸ்டோரி ஒன்று பண்ணிவிட்டு திரும்ப பிட்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ எல்லா இடத்துலையுமே எப்படின்னா யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க, பிடிச்சிருக்கு நாங்கள் சொல்கிறோம் கூப்பிட்றோம் அப்படின்ற அந்த ஒரு இதுவும் இருக்கும். ஸோ சரி நம்மளே வந்து திரும்ப வந்து ஒரு ₹5ன்ற பட்ஜெட்டை நம்ம சுருக்கி ஒரு ₹1 நம்ம ஒன்று கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து திரும்ப ஒரு கதை ரெடி பண்ணிவிட்டு ஓட ஆரம்பிக்கிறோம். அந்த ₹1 கொண்டு வந்த அந்த கதை தான் வந்து நானே ப்ரொடக்ஷன் பண்ண வல்லவன் தவிர கதை. எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நம்மளே பண்ணணும்னு உங்களுக்கு முடியும்? அதுதான் இந்த ₹1 பட்ஜெட்டுன்றது நான் பண்ணல. அதாவது நான் இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணதில் இது ₹1 கிடையாது.
நான் பண்ணது ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான காசில் தான் நான் இதை பண்ணது. ஏன்னா இந்த இந்த ₹1 காசு அப்படின்றது ஒரு ப்ரொடியூசர் எனக்கு கொடுத்து வராரு அப்படின்னா என்னால் ஆர்டிஸ்ட்டை கொண்டு வர முடியும் உள்ள இந்த பைசாக்கு. பட் என் கையில் இருக்கிறது ஒரு சொற்பமான காசு. ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோட லேண்டை விற்க வைக்கிறேன். எந்த இடத்துலனா நான் போய்ட்டு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்கிறேன். கதை சொல்லும் போது அவர் கதைலாம் பிடிச்சிருச்சு. ஒரு 2 நாள் கழித்து வந்து அட்வான்ஸ் வாங்கிக்க சொல்கிறாரு. எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. நான் போகிறேன். 2 நாள் கழித்து ஆஃபீஸ் போகிறேன், அவர் ஆள் இல்லை. அடுத்த நாள் போகிறேன், அவர் ஆஃபீஸில் இல்லை. ஏன்னு கேட்டால் எதுவுமே சொல்லலை. அப்புறம் அங்கே வந்து ஒரு ஆஃபீஸ் பாய் இருந்தார். அவர் என்னை தனியாக கூப்பிட்டு போயிட்டு சொல்கிறார், அண்ணன் நீங்கள் அடிக்கடி வரீங்க போகிறீங்க, இல்லை ப்ரொடியூசர் நான் ஃபோன் அடித்தாலே எடுக்க மாட்டேறாரு, என்னண்ணா அது சொல்லுப்பா அப்படின்னா, இல்லை நான் சொல்கிறேன், அவர் சார் எதுவும் ஃபோன் பண்ணும்போது நீங்கள் சொல்லிடாதீங்க அப்படின்னா. இல்லை நான் சொல்ல மாட்டேன், என்னன்னு சொல்லுங்கள், ஏன்னா அவரும் ஐ வில் கால் பேக் தான் போடுறாரு அப்படின்னா. அப்போது நீங்கள் கதை சொல்லிட்டு போனீங்கன்னா, போகும்போது சார் வந்து குளிக்கிறதுக்காக போனார் பாத்ரூமுக்கு. குளிக்க போகும்போது என்கிட்ட அப்போ தான் பேசினார், இது மாதிரி ஒரு கதை கேட்டிருக்கோம், ரொம்ப நல்லா இருக்குது, இதை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசி வச்சுட்டு போனார். உள்ளே போயிட்டு குளிக்கலான்னு போனவர் அலறி அடிச்சுக்கிட்டு வந்துட்டார் பாத்ரூம்லேருந்து. ஏன் என்னாச்சு அப்படின்னா, பாத்ரூம்குள்ளே பாம்பு வந்துருச்சு அப்படின்னா. எனக்கா சரி பாம்பு தானே வந்தது, அதில் என்ன இருக்குது, இல்லைண்ணே உங்களுக்கு புரியலையா அப்படின்னா, இல்லை புரியலப்பா, நீங்கள் வரும்போதே வந்து ராசிலாம் கேட்டாரா அப்படின்னா, ஆமாம் கேட்டார் அப்படின்னா. ஸோ அவர் அப்போ தான் பேசிட்டு பண்ணலான்னு போனப்போ திடீர்னு பாம்பு வந்து படம் எடுத்தது. ஸோ உங்கள் படம் நின்றுடுச்சுண்ணா அப்படின்னா. நான் எனக்கு ஃபஸ்ட்டு கேட்கும்போது எனக்கு புரியல, அவன் ஏதோ ரைமிங்காக சொல்கிறான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இல்லை இது உண்மையான அவர்கிட்டே கேட்கணும், ஜஸ்ட் நீ கால் பண்ணு அப்படின்னா அவனோட மொபைல்லேருந்தே பண்ண வச்சேன். எடுத்தார். சார் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலன்னு என்கிட்ட சொல்லுங்கள், நான் வந்துட்டு போயிட்டுருக்கேன், விருப்பம் இல்லைனா பரவாயில்லன்னா. இல்லைப்பா எனக்கு கதை பிடிச்சிருக்கு, ஆனால் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன், எனக்கு டைம் வேணும், நீங்கள் வேறு ஏதாவது ப்ரொடக்ஷன் இருந்தால் அப்ரோச் பண்ணுங்கள். இதை சொல்லியிருக்கலாம் சார் இது முன்னாடி, ஏன்னா நான் வந்துட்டு போயிட்டுருக்கேன் ஒரு 2 வாரமாக அப்படின்னா. இல்லை நீங்கள் வேறு ட்ரை பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சது தான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஏன்னா அது ரொம்ப ஒரு ஹோப் இல்லை சார் நம்ம அந்த இது. ஸோ அந்த 2 வாரம் ரொம்ப நம்மளுக்கு ஒரு அட்வான்ஸ் கிடைக்க போகுது. ஏன்னா அந்த அட்வான்ஸுன்றது பெரிய விஷயம். நம்மளுக்கு ஒரு டோக்கன் வாங்கி ஒரு கதை சொல்லி ஒருத்தர் இம்ப்ரெஸ் பண்ணி நம்ம ஒரு காசு வாங்குறோன்னா பெரிய விஷயம். ஸோ அது கிடைக்க வேண்டியதில் ஒரு சின்ன வெக்ஸாக இருந்தால். அப்போது அப்பாகிட்ட பேசும்போது கேட்டார், என்னாச்சு என்ன அப்படின்னு. அவருக்கு சுத்தமாக சினிமா மேலாம் நம்பிக்கை கிடையாது. அது மாதிரி சொன்னேன், அவர் இதுவாகலப்பா, அது மாதிரி இது பண்ணலான்னா. நான் அப்பயே சொன்னேன், இந்த சினிமாலாம் தேவை, ஒழுங்காக போகிறேன். இல்லைப்பா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. என்ன ஐடியா? நான் ஒரு கடை ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஆக்சுவலாக என்னோடய நண்பரோடு சேர்ந்து ஒரு பிளான் பண்ணது. திங்கில் இருக்காப்புல, திங்க் மியூசிக் மணின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் அந்த டைம் ஒரு சாண்ட்விச் கடை ஆரம்பித்து அவன் போயிட்டுருக்கான். ஸோ இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு அவன் கூட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி ஒரு கடை ஆரம்பிக்கலான் இருக்கேன்பா அப்படின்னா. இப்போ தான் வாழ்க்கையிலே உருப்படலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கு, எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு காசு அவன் பாதி போடுறான், நான் பாதி போடுறேன்ப்பா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அது நீங்கள் இதுக்கு படத்துக்கு வாங்கிட்டு வரேன். அதை நான் அவர்கிட்ட சொல்லலை. ஸோ சாண்ட்விச் கடை போடக்கூடிய அந்த காசை எடுத்துகிட்டு போய் தான் படம் பண்ணது. ஸோ அப்பாவை ஏமாற்றி தான் இந்த ப்ராசஸை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் என்ன ட்ரை பண்ணீங்க படத்தை அப்ரோச் பண்ணுறதுக்கு யார்கிட்ட ட்ரை பண்ணீங்க? சார் ஆக்சுவலி இந்த ஜார்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஒரு முறை நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப என்ன சொன்னாங்க, எல்லாம் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ 10th ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு 5 to 7 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம், அதுக்காக இவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு என்னோட கம்ப்யூட்டர் சார் கிட்ட சொன்னேன். அவர் டக்குன்னு தனியாக கூப்பிட்டு என்ன சொன்னார், இந்த மாதிரி என்னோட ரிலேட்டிவ் கசின் ஒருத்தர் வந்து டேரக்டராக இருக்கார், அவர் போய் மீட் பண்ண அப்படின்னார். என்னோட தாட் ப்ராசஸ் என்னன்னா, சரி போய் மீட் பண்ணுவோம், நம்மள மாதிரி இன்னைய ரெக்கார்ட்ஸ் படி 2 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸாக வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க சார். அதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு வருதுன்னு நமக்கு தெரியாது. சரி போய் அவர்கிட்ட பேசி பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம், நம்மளோட போர்ட்ஃபோலியோ காமிப்போம், பிடிச்சா போகலாம் அப்படின்ட்டு. என்னோட ஐடியா என்னன்னா, ஆக்டிங் கூப்பிடுவாங்க போல், பட் எனக்கு ஆக்டிங் சுத்தமாக தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போயாச்சு. போனவொடனே மீட் பண்ணோடனே அவர் சினிமானா என்ன எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணார். எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஸ்டில்ஸுக்கு ஆள் வேணும், ஸ்டில்ஸுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னாரு. ஓகே சார், கேமரா ஓரளவுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியும் அப்போது. ஸோ வந்து ஸ்டில்ஸுக்கு உள்ளே போயிடலாம் அப்படின்னு வந்தேன் சார். ஸோ ஸ்டில்ஸுக்கு வந்தவொடனே வந்து கொஞ்ச நாள் போச்சு, ஒரு படம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் வேணும் அப்படின்றப்ப நான் வேணால் ஜாயின் பண்ணிக்கிட்டுமா சார் அப்படின்னு நானாக போய் கேட்டேன். தாராளமாக பண்ணிக்கோப்பா அப்படின்ட்டு அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அக்செப்ட் பண்ணிட்டு இந்த வயசில் இது பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படி அப்ரிஷியேட் பண்ணி அசிஸ்டன்ட் டேரக்டராக பண்ணாங்க. ஸோ ஒரு படம் அப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அப்புறம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு அது மாதிரி ஒரு 3 படம் ஸ்டார்ட் ஆகி நின்றுச்சு சார். அதுக்கப்புறம் மனித மிருகம் அப்படின்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்தோம். அது வந்து சாப்ளின் பாலு சார் பண்ணாங்க, பட் அது ரிலீஸ் வந்து வேறு மாதிரி போயிடுச்சு அது. ஸோ அந்த படத்தில் என்ன பண்ணாங்க, கோ டைரக்டராக பண்ண முடியுமா உங்களால் அப்படின்னு கேட்டாங்க. ஓகே சார், அந்த நம்பிக்கை இருந்துச்சு. சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு கோ டைரக்டராக ஒரு படம் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அதில் ஒர்க்கை பார்த்துட்டு அடுத்து கழிப்பறைன்னு ஒன்று பண்ணாங்க. ஸோ அந்த கழிப்பறையில் வந்து அசோசியேட் டேரக்டராக உங்களால் பண்ண முடியுமான்னு கேட்டு அதில் இப்போ அசோசியேட்டாக பண்ணிவிட்டு அப்படியே ஜார்னி போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன ஸ்ட்ரகிள் இருந்தது? அது அப்படியே ஒன் ஸ்ட்ரெச்சாக இவ்வளோ ஃபினான்ஸ் இருக்குது, அதை பிளான் பண்ணி பண்ணதில் அது அப்படியே ஒரு
ஸ்ட்ரீம்லைனாக போயிடுச்சா இல்லை அதில் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது? இல்லை, கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரகிள் இருந்தது சார். ஏன்னா அது வந்து நேர்மையாக வாங்கின காசு இல்லை, ஏமாற்றி வாங்கின காசு தானே. ஸோ கண்டிப்பாக வந்து சிரமம் இல்லாமல் இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா, இப்போ அந்த காசுக்கு நம்ம ஆர்டிஸ்ட்டை மூவ் பண்ணும்போது நம்மளுக்கு அதுக்கான அந்த பைசாக்கான ஆர்டிஸ்ட் கிடைக்காது. ஸோ அப்போது இந்த பைசாவில் எந்த ஆர்டிஸ்ட் வருவாங்க அப்படின்னும் போது ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச அறிமுகமானவங்க அண்டு சிலர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்கள ஒரு டீம், ஒரு சின்ன டீமாக ஃபார்ம் பண்ணி அதில் மெயினாக வந்து தேஜ். ஸோ தேஜ் நான்லாம் வந்து நாங்கள் ஒன்றா காலேஜில் படித்தோம். ஸோ அவங்ககிட்ட ஒரு நரேஷன் கொடுக்குறேன், அவனும் அப்கமிங்கில் ட்ரை பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றதுனால. அதுக்கப்புறமா ராஜேஷ் பாலச்சந்திரன். ஸோ அவர். ஸோ நான் இப்போதைக்கு இதுக்குள்ளே கொண்டு வந்தது 2 ஓரளவுக்கான ஒரு வேல்யூவாக பார்த்தது இவங்க ரெண்டு பேரை தான் கீ கார்டாக பார்த்தது. பட் நம்ம அதை எடுத்துகிட்டு வரும்போது, ஏன்னா 2 பேருமே எனக்கு வந்து பெரிய ஒரு சப்போர்ட். உண்மையை சொல்லணும்னா தேஜ் இப்போ வரைக்கும் பெருசாக எதுவுமே வாங்கலை, இந்த படத்தில் இருந்தால் அவன் எதுவுமே வாங்கலை. ஏன் இப்போ ராஜேஷ் பாலச்சந்திரனுமே சரி, அவங்களாம் என்னென்னா இந்த கதைக்காக வேலை பார்த்தாங்க, கதைக்களம் பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம இதுக்கு வேலை பார்ப்போம் அப்படின்ட்டு அவரோட கேரக்டர் வந்து நீதிமணின்னு ஒரு கேரக்டர், அவர் ரொம்ப பிடிச்சிருந்து. உங்களுக்கு நேரம் இருந்தால் பாருங்கள் படம். ஸோ இவருக்கு வந்து தேஜுக்கு வந்து ஒரு திருடன் கேரக்டர் பண்ணி ஒரு திருடன் ரோல் பண்ணியிருப்பாப்புல. ஸோ அவங்களுக்கு அந்த கேரக்டரைசேஷன் பிடிச்சதுனால உள்ளே வந்தது. அதில் என்ன இருந்ததுன்னா, நாங்கள் ஒரு பிளான்டாக வந்து 25 days தான் எங்ககிட்ட இருக்க காசுக்கு நாங்கள் பிளான் பண்ணுது. பட் அந்த டேட் என்ன ஆகிடுச்சுன்னா, ஒரு நம்ம கை மீறும் சில நேரம். அது நம்மளுக்கு ஏற்படுற சின்ன சின்ன விஷயங்கள்னால. ஏன்னா அன்றைக்கி அந்த ஷூட்டிங்க்கு நம்மளுக்கு ஒரு கால் ஷீட் பிளான் பண்ணியிருப்போம், அது திடீர்னுட்டு ஒரு நாள் 1.5 கால் ஷீட்டாக மாறும், 2ஆக மாறும். அந்த மாதிரியான சூழலில் பணம் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும் போது அந்த 25 நாள்ன்றது ஒரு 35 நாள் 32 நாள் அந்த ட்ராவல் மாற ஆரம்பிச்சிது. அங்கே வந்து நான் இந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணேன். ஸோ நம்ம அந்த படத்தை நம்ம பிளான் பண்ணுறோம், ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த 25 நாளைக்கு ஒரு ஷெடியூலை போடுறோன்னா, அந்த ஷெடியூலில் அந்த படத்தை 25 daysக்குள்ளே முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு அது நல்ல விஷயமா இருக்கும். நம்ம பண்ணக்கூடியதில் ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட்டும் நம்ம பார்க்கலாம். அந்த டேஸ் தாண்டினா நம்ம தான் லாஸ் ஆகும். இந்த மாதிரியான ஒரு சின்ன படங்களுக்கு அந்த நம்ம போடுற டேட்குள்ளே நம்ம முடிச்சிடணும். அதுதான் ஒரு இது. பட் ஆனால் அதில் டிபெண்டன்சி உங்களுக்கு இருக்காது. நிறைய பேர் ஆக்டர்ஸ், எல்லாரும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே அது இருக்கும். பட் நம்ம கொஞ்சம் நம்ம மேலே ஏன்னா அவங்க நம்மளை நம்பி தானே வராங்க. அதே மாதிரி அவங்களும் அந்த சேம் டைம் வேறு எங்கேயும் கமிட் ஆகிடக்கூடாது. அவங்க கமிட் ஆனால் நாள் தள்ளும், இவங்களது ஏன்னா அது ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி. இது இவங்களது தள்ளிச்சுன்னா இன்னொருத்தவங்களுக்கு தள்ளும், டேட் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரியான சில கிளம்ஸியான சில இதுவெல்லாமே நடக்கும். ஸோ எல்லாரையும் நம்ம அட் த சேம் டைம் இழுத்து பிடிச்சி ஒரு 5 நாள் நம்ம போகிறதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் நம்மளுக்கு. பட் ஒரு ஃபன்னாக ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளுக்கு என்ன இதில் ஒரு ஃப்ரீடம் இருக்கணும்னா சார், நம்ம தான் ப்ரொடியூசர், நல்லதோ கெட்டதோ நம்ம தான் ஃபேஸ் பண்ண போகிறோம். அட் த சேம் டைம் நம்மளுக்கு அங்கே ஒரு சின்ன பொறுப்பும் இருக்கும். ஏன்னா இந்த காசை இன்னொருத்தர் எனக்கு கொடுத்துருந்து நான் இந்த தப்பை பண்ணிடுறேன். ஒரு 5 நாள் நான் எக்ஸ்ட்ராவாக போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட நான் அப்போ வந்து ஒரு டேரக்டராக நாங்கள் தோற்றா மாதிரி. ஏன்னா சொன்ன டேட்டில் நான் படம் முடிக்காமல் ஒரு 5-6 நாள் தள்ளிட்டேன். ஸோ இதை நானாக பண்ணதுனால எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி கிடையாது. இது என்னோடய ப்ரொடக்ஷன், நான் நின்று நிதானமாக நான் பண்ணதுனால எனக்கு அது தப்பாக தெரில. இன்னொரு ப்ரொடக்ஷனில் நான் 25 நாள் தான் ஷெடியூல் போட்டு கொடுத்துட்டு அதை நான் தாண்டி என் மேலே தப்பாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இது வந்து அதுக்கப்புறம் அதை மார்க்கெட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்ட்ரகிள் எப்படி இருந்தது? ஏன்னா இது வந்து உங்களுக்கு நீங்கள் ஓன் ப்ரொடக்ஷன்ஸ்ன்னு வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபினிஷ் ப்ராடக்ட் நிறைய பேர் எடுத்து வச்சுட்டாங்க, ஆனால் அது தியேட்டருக்கு வந்தால் தானே இட்ஸ் அ ஃபினிஷ்டு ப்ராடக்ட். ஸோ என்னடா நீங்கள் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்க ஃபன்னை விட வியாபாரம் பண்ணுறீங்கல்ல, அங்கே பயங்கர ஃபன்னாக இருக்குது. ஏன்னா இப்போ யார் என்னன்னு தெரியாது. ஸோ நான் இங்கே வந்தோடனே தான் நான் உங்களே பார்க்குறேன். இப்போது நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஆளாக எனக்கு இன்ட்ரோ ஆவீங்க, வந்துட்டு சார் யார் தெரியுமா அப்படின்ட்டு நான் ஒரு ஷோ போடுவோம், பார்ப்பார் அப்படின்ட்டு பார்த்துட்டு என்ன எதுவுமே சொல்ல மாட்டாரு மனுஷன் அப்படின்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதல்ல ஒரு வேலைக்கு ஆரம்பிப்பார், 2 ரூபாய் அப்படின்ட்டு ஆரம்பிப்பார். பார்த்த பெரிய மனுஷன் மாதிரி இருக்கார், ஒரு படம் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு தெரியும், என்ன இப்படிலேருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம அந்த ப்ரிவ்யூ போடுற இடத்துல தான் நம்ம என்ன மாதிரியான ஒரு படத்தை மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்மளுக்கு தெரிய வரும். இப்போ 2வது குவாலிட்டி ஆஃப் ஃபிலிம் அங்கே பேசுவோம் சார். ஏன்னா நம்ம ஒரு சின்ன கேமரா கிடைக்குது, ஒரு சின்ன செட்டப்பில் நம்ம போய் பண்ணுற படங்களுமே பெரிய அளவில் ஒரு ரெகக்னேஷன் கிடச்சிருக்கு. இப்போ நான் என்னென்னா இதில் பண்ணும்போது ஒரு அலெக்ஸா, ஒரு நல்ல செட்டப்பு, ஒரு நல்ல ஒரு கேமராமேனோட தான் நம்ம போயிருக்கோம் அப்படின்னமோ அதுக்கே ஒரு தனி காஸ்ட்டு ஒரு இது இருக்கும். இப்போ அங்கே வந்து பார்க்குறவங்களுக்கு என்ன பார்ப்பாங்கன்னா, இப்போ நம்ம இங்கே சுற்றி இருக்க அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூவை பார்க்க மாட்டாங்க. அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன இருக்குன்னா, அலெக்ஸா கேமராவில் போயிருக்கியா, இந்த டெக்னீஷியன் வேலை பார்த்துருக்காரா, அவங்க யாருக்குமே காசு கிடையாது. உள்ளே இருக்க அந்த ஆக்டருக்கு தான் காசு. இப்போது நான் ஒரு போஸ்டர் அடிக்கிறேன்,
இப்போது இந்த ஷோவில் பார்க்குறாங்கன்னா எங்கள் 2 பேரை பார்த்து அந்த ஷோவை கிளிக் பண்ணுறதுக்கும் நீங்கள் இதுக்குள்ளே ஒரு ஷோ எடுத்திருப்பீங்க, ஆல்ரெடி ஒரு ஷோனா நல்லா இருக்குமே அப்படின்னா அப்போ நீங்கள் தான் இங்கே வேல்யூ, உங்கள் ஃபேஸை பார்த்து தான் அங்கே கிளிக் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி அங்கே கிளிக் பண்ணுறதுக்கான வேல்யூ யாருமே கிடையாது. சரண்ராஜ் சார் சன்னா இருந்தாலுமே சரி, அவனுமே தேஜுமே அங்கே நியூபி தான். ஸோ அதனால் வந்து நாங்கள் எல்லாருமே நியூபின்றதுனால எங்களுக்கு ஸோ இதை நாங்கள் வேல்யூவாக அவன் படத்தை போஸ்டர் நான் ஒரு வெளியே அடித்தேன்னா எந்த ஆடியன்ஸ் உள்ளே வருவான், இதுதான் எனக்கு கேட்கப்பட்ட கேள்வி. ஒரு நியூ கம்மர்ஸை வச்சு நம்ம படம் எடுக்கிறோன்னா இந்த 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 ஒரு போஸ்டரை நான் வந்து அடித்தேன்னா இந்த போஸ்டரை பார்த்துட்டு எனக்கு தேட்டரில் ஒரு 10 பேர் ஏறுவாங்களா, இதுதான் உள்ளே வந்து உங்களுக்கு படம் பார்க்கும்போது ஒருத்தர் கேட்குற கேள்வி. வியாபார ரீதியாக படம் பார்த்து பிடிச்சிட்டு அவங்க பேசுகிற ஆட்கள் வேறவாக இருப்பாங்க. ஏன்னா இது நம்ம சந்தைப்படுத்திட்டாலே கமர்ஷியலைஸ் ஆக்கும் போதே நிறைய பேர் வந்து எப்படி வேணாலும் அடிப்பாங்க உதைப்பாங்க, நம்ம அதுக்கு தயாராக இருக்கணும். அப்படி இதில் பார்க்கும்போது தான் எனக்கு இந்த 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 விஷயம் எனக்கு தெரிஞ்சுது. சரி, அப்போ இதுக்கான வேல்யூ என்ன, அப்போ நான் இதுக்கான வேல்யூ கூட்டணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னும் போது தான் இதுக்குள்ளே ஒரு பிராண்டு தேவைப்பட்டது. அப்போ அந்த பிராண்டுக்காக சில பேர்கிட்ட படம் நம்ம கதை சொல்லும் போது அப்ரோச் பண்ணுறோம்ல, நான் படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணேன். சில ப்ரொடியூசர்ஸ் தெரிஞ்சவங்ககிட்ட இப்போ படம் போட்டு காட்டுறது, ஸோ அதுக்கப்புறமா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு சில லேபிள் கேட்டு உள்ளே போகிறது அப்படின்னும் போது அப்புறம் அவங்க டியூரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ண சொன்னாங்க. ஏன்னா நான் முதல் வந்து நிறைய பேர் அது தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு படம் முடிச்சிட்டீங்க வேறு யாரையாவது வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணோன்னா அதுக்கு வந்து ஃபினான்ஷியலாக அவங்களுக்கும் நீங்கள் இது பண்ணுமா, இல்லை ஜஸ்ட்டு சில பேர் வந்து இதை சப்போர்ட் பண்ணணுன்னு வருவாங்களா? இல்லை சார், இங்கே என்னென்னா இங்கே யாரும் எதையும் சப்போர்ட் பண்ணணுன்னு வரமாட்டாங்க. இப்போது அவங்களுக்கு படம் பிடிச்சா மட்டுமே உங்களுக்கும் எனக்குமான கான்வர்சேஷன் இருக்கும். படம் பிடிக்கலன்னா ஒரு குட்டி ஸ்மைல், கை ஹேண்ட்ஷேக் பண்ணிவிட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதான், நான் சொல்கிறேன் அப்படின்ற பதிலோட நம்ம அங்கே அவங்களுக்கு நம்ம படம் போட்டு காட்டுறோன்னா அங்கே அவங்களோட நேரத்தை ஒதுக்கி வராங்கல்ல, அதுதான் அவங்க நம்மளுக்கு கொடுக்குற ஒரு வேல்யூவான பைசா மாதிரி. ஏன்னா அவங்க இந்த நேரத்தில் வேறு ஏதாவது படம் பார்ப்பாங்க, இல்லை பிஸ்னஸ் ரீதியாக அவங்களால ஏதாவது ஃபண்டு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று உள்ள வரும். பட் அந்த ஒரு 2 மணி நேரத்தில் நம்மளுக்காக ஒதுக்கி வராங்கன்னும் போது அந்த டைம் தான் நம்மளுக்கான வேல்யூ. என் படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து பார்த்த எல்லாருக்குமே படம் பிடிச்சிருந்தது. சிலருக்கு அந்த பண ரீதியாக அவங்க கேட்டது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, மேபி நான் இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்றது, அதுவுமே நான் பண்ண தப்பு. ஸோ நம்ம இதுக்குள்ளே ஒரு படத்தை எடுத்துட்டோம், நம்ம கொஞ்சம் பேராசைப்பட்டுக்கிட்டு அங்கே நின்னோம், நம்மளுக்கு இன்னும் ஒரு 10 ரூபா மேலே கிடைக்கும் அப்படின்னு நின்னோன்னா லாஸ்ட்டாக நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா முதல் அந்த ஆஃபர் பெட்டராக இருந்திருக்கும், நம்மளுக்கு இங்கே நிறைய இழப்பை தான் சந்திச்சிருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். அந்த இழப்பை சந்திக்கிற நேரத்தில் நம்மளுக்கு கூட சப்போர்ட்டாக நின்னாங்கல்ல, அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா உன் மேலே தான் தப்பு இருக்குது, உன்னை நம்பி நான் காசு போட்டது தப்பாக போயிடுச்சு. ஏன்னா இதில் என் அப்பா கொடுத்த காசு மட்டுமே கிடையாது, சில நண்பர்களும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே என்ன ஆகிடும்னா ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு அந்த நேரத்தில் நெருக்கடியில் பணம் தேவைப்படும் போது நம்மளால் கொடுக்க முடியாமல் போயிடும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்க்குறாங்கல்ல, அவங்க வந்து பார்த்து படம் பிடிச்சிடுச்சு அப்படின்னா அவங்க அதுக்கான பிஸ்னஸை கொண்டு வர பார்ப்பாங்க. அவங்களுக்கு படம் பிடிக்கலன்னா ஹேண்ட்ஷேக் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. இதில் நம்ம அவங்களுக்கு எதுவும் கொடுக்க வேண்டியதெல்லாம் கிடையாது. இங்கே நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஷோ எங்கேயுமே அந்த இப்போது நீங்கள் இப்போ ப்ரொஜெக்ஷன்லாம் எடுக்கிறீங்க, கரெக்டான ஒரு ப்ரிவ்யூ தேட்டராக எடுக்கணும் சார். அது வந்து ரொம்ப மெயினான விஷயம். ஏன்னா அங்கே படம் பார்த்துட்டு இருக்கும்போது சவுண்டிங் உங்களுக்கு ஒரு பக்கம் ஸ்பீக்கர் போய் ஒரு பக்கம் இதுவாக இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை என்ன பண்ணணும்னா அங்கேயே காலி பண்ணி விட்டுரும். உங்களுக்கு ஓகே அந்த படத்தை ஒரு 5 ரூபாய்க்கு கேட்கலாம், என்ன இது எதுவும் சரியில்லை போல், அப்போ ஒரு கம்மி பண்ணுன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற ஃபால்ட் உங்கள் படத்தில் வந்து ப்ரொஜெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ப்ரிவ்யூ தேட்டர், ஸோ அங்கே வந்து அந்த சத்தம் இருக்கு இல்லையா, அங்கே ஏதாவது நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸோ இல்லை படம் ஓடிட்டு இருக்கும் போது ஏதாவது ஸ்டக் ஆகி ஒரு கிளிச்சு இது இருந்துச்சுன்னா அது நம்மளோட வியாபாரத்துக்கு ஏதோ ஒரு வகையில் உள்ள ஒரு நல்ல சென்சிபிளான பர்சன் வந்து பார்க்குறாங்கன்னா ஓகே அது வந்து ஸ்க்ரீனில் இருக்க இதுன்னு புரிஞ்சுப்பாங்க. பட் வியாபாரத்துக்கு சில பேர் இருப்பாங்கள்ல, சிலர் வந்து எப்படின்னா நான் வியாபாரத்துக்காக தான் வந்து பார்த்துருக்கேன், இதெல்லாம் குறை இருக்குப்பா அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே எப்பயுமே தரகர் இருக்காங்க சார் சினிமாவில். தரகர் என்னன்னா ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகிற ஒரு தரகராக இருப்பாங்க. இவங்க பார்த்து அங்கே போய் சொல்லுவாங்க, அவங்க நம்மளால் டேரெக்டாக போய் பிடிக்க முடியாது, அப்ரோச் பண்ண முடியாது. ஸோ அப்போ இவங்க தான் நம்மளுக்கு வந்து ஒரு அணில் மாதிரி இருந்து இது பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது, என்னப்பா நீ அப்படின்ட்டு இப்போ இதுவாகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் தவிர்த்து அது ஒரு நல்ல ப்ரிவ்யூ தேட்டரா, அதாவது இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் போய் பார்த்துருவீங்க சார், அவங்க வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி படத்தை ஓட்டி பார்ப்பீங்க, ஒரு நாளைக்கு முன்னாடி கூட நீங்கள் அதை போட்டு செக் பண்ணலாம். அப்போல்லாம் நல்லாயிருக்கும். ஷோ போட வராங்க பார்த்தீங்களா, அப்போ ஒன்று பண்ணும், அது உங்கள் கையிலையும் இருக்காது அவங்க கையிலையும் இருக்காது, நடக்கணும்னா நடந்து தான் ஆகும். ஸோ அதுதான். நீங்கள் இது மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா, ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களோட? சார் ஆக்சுவலாக என்னென்னா ஒரு படம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் ஒரு படம் வந்து கோ டைரக்டராக ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணேன். ஸோ அது ரெடி பண்ணிவிட்டு வந்து ஒரு ப்ரொடியூசரை பார்க்க போகலாம் அப்படின்ட்டு நிறைய ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் சார். அப்போ எப்படின்னா இங்கே அது என்ன ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு தேனாம்பேட்டு இருக்குல்ல, ஸோ கோடம்பாக்கத்துலேயும் அந்த தேனாம்பேட்டுக்குள்ளே என்னென்ன ப்ரொடியூசர் ஆஃபீஸ் இருக்கும் மொத்தமே அது நடந்து போயிட்டு பார்த்தது. சரி, எனக்கு அங்கே நடுவில் என்னென்ன ஸ்டாப் இருக்குது, மெட்ரோ இருக்குன்னுலாம் கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி போகிறப்போ வந்து ஒரு முறை வந்து ஆக்சுவலாக பிஆர்ஓ கிடையாது அவர், பட் அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் ஆகி அவர்கிட்ட நிறைய அமௌண்ட்லாம் கொடுத்து லாஸ் ஆகி அது ஒரு பக்கம் போயிருந்துச்சு சார் அது. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு சில இடத்துல போகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கதை கேட்பாங்க, ஒரு சில இடத்துல உள்ளவே விட மாட்டுறாங்க. ஸோ கதை கேட்டுட்டு ஐ மீன் இந்த நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணது அதெல்லாம் சொன்னோன்னா ஓகே இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய டிஸ்கிரிமினேஷன்லாம் பண்ணியிருக்காங்க, இவனா பண்ணுவானா லைக் இவ்வளோ ஒல்லியாக இருக்கான், அந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம் சார். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ நீங்கள் இப்போ படம் எக்ஸிபிஷன் லெவலுக்கு வந்துட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் சப்போர்ட் எப்படி வந்தது, அப்புறம் ஸ்க்ரீனிங் எப்படி போச்சு? ஆக்சுவலாக சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இந்த மாதிரி நான் மொத்தமாகவே போட்டது ஒரு 5 ப்ரிவ்யூ போட்டிருப்பேன், அவ்வளோதான் சார். ஏன்னா ஆக்சுவலாக சில பேர்லாம் வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது ஆஃப் செஞ்சுரி தாண்டிலாம் ப்ரிவ்யூ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணோம்ல ஒரு வாட்டியும் சார் ஒரு ஷோக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த ப்ரிவ்யூ தேட்டருக்கான காசு அரௌண்ட் 10,000 to 12,000 வித் ஸ்நாக்ஸோடு வந்துடும் சார் நீங்கள் அதை கொடுக்கும்போது ஆப்வியஸாக. ஸோ இது என்னென்னா அந்த 12,000 அப்போ நீங்கள் அந்த ஒரு 25 ஷோ ஏன்னா போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த ஷோவில் நிறைய ரீசன் இருக்கலாம், அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபையான காசு கிடைக்காம இருக்கலாம். அது அப்போ என்ன ஆகுனா நிறைய பேர் பார்த்து உங்களை அறியாமல் அதில் சில ட்ராபேக்ஸும் இருக்கும். சில சீன்ஸ் வெளியே போக ஆரம்பிக்கும், படத்தில் இருக்க சீன்ஸ் இதில் பார்த்துருப்பாங்க. இது நீங்கள் இங்கே ப்ரிவ்யூ ஓடிட்டுருக்கோம், பார்த்தா ஏதோ ஒரு படம் நீங்கள் போயிருப்பீங்க, பார்த்தா இது என் படத்தில் இருக்க சீனாச்சு, பட் நீங்கள் இன்னும் அங்கே சந்தைப்படுத்திக்கிட்டு தான் இருப்பீங்க. இது எப்படி போச்சுன்னு கேட்டால் நீங்கள் எத்தனை பேருக்கு ப்ரிவ்யூ போட்டிருக்கீங்க, யார் மூலிமா போச்சு, ஏன்னா அவங்க கூட யார் வரா, அவங்க கூட யார் வந்து படம் பார்க்குறான்றது உங்களுக்கு தெரியாது. இதெல்லாமே சில நண்பர்களுக்கு நடந்திருக்கிற விஷயங்கள், எனக்கு நடக்கலை, சில நண்பர்கள் நடந்திருக்க விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன் அவங்க பக்கத்தில் இருந்து. ஸோ இதுவுமே நம்ம அந்த ப்ரிவ்யூ போடும்போது இருக்குது. அண்ட் தென் இப்போ நம்ம அதை நான் போடும்போது நான் போடுற அந்த ஒரு கடைசி ப்ரிவ்யூக்கு முன்னாடி தான் வந்து கேபிள் சங்கர் சார் வராரு. ஸோ அவரை வந்து இன்னொருத்தர் வந்து இன்சிஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வராரு, அதாவது ராமச்சந்திரன் சார்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு படம் இருக்கான். பிகாஸ் சென்சாரில் பார்த்துட்டு படம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு படம் இருக்கான், இப்போ ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு கேள்விப்பட்டோம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் மூலயமா தான் கேபிள் சங்கர் சார் கேள்விப்பட்டு வராரு வந்து படத்தை பார்த்துட்டு படம் நல்லா இருக்குடா, ஆனால் என்ன கொஞ்சம் நம்மளுக்கு ஆர்டிஸ்ட் இல்லாமல் இருக்குது, நம்ம கொஞ்சம் இது பண்ணோம். எப்பயுமே அந்த ஒரு படம் இருக்குன்னா குறைகள் இல்லாமல் இருக்காது. ஸோ அவர் நிறையும் சொன்னார், குறையும் சொன்னார், இதெல்லாம் இருக்குது, இதை நம்ம கொஞ்சம் தவிர்க்க முடியுமா அப்படின்னாரு. நான் சொல்லிட்டேன், அண்ணே படம் 3வது வெர்ஷனில் இருக்குது, அதாவது ஃபஸ்ட்டு 2.5 மணி நேரம் படம் வரலன்னு தரா கொஞ்சம் டியூரேஷன் இதுவாக இருக்கிறதுனால படம் வந்து 2.25 மணி நேரம் 2 மணி நேரமாக ஆக்கப்படுது. அதுக்கப்புறமா என்ன ஆகுது பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கட் பண்ணலாமே அப்படின்ட்டு படம் 1.25 மணி நேரமாக மாற்றப்படுது. ஸோ 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் அதுக்கப்புறமா வந்து ஒரு 1.25 மணி நேரம் படமாக டியூரேஷன் மாறுது. அந்த 1.25 மணி நேரம் படம் தான் இப்போ இந்த 5 பேர் வந்து ப்ரிவ்யூ பார்த்துருக்காங்கல்ல, ஒருத்தர் ஒரு டியூரேஷனில் பார்த்துருக்காரு, இன்னொருத்தர் ஒரு டியூரேஷனில் பார்த்துருக்காரு. இப்போ லாஸ்ட்டாக கேபிள் அண்ணன் பார்த்தது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1.25 மணி நேரம் டியூரேஷன். அந்த ஏன் அந்த 1.25 மணி நேரம் டியூரேஷன்னா வரவங்க சஜஷன் சொல்லுவாங்க. எனக்கு என்னென்னா அந்த ஒரு சஜஷனையும் எடுத்துகிட்டு நம்ம ஒன்றும் பெரிய இதுவெல்லாம் கிடையாது. ஸோ நம்மளுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம்னும் போது அவங்க வியாபார ரீதியாக ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, இது இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லும் போது அதை எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணுறோம். அப்போ நீங்கள் அந்த கரெக்ஷன் பண்ணுறீங்கல்ல, ஒவ்வொன்றுத்துக்கும் திரும்ப நீங்கள் ஓட ஆரம்பிக்கணும். மிக்ஸ் மாஸ்டரிங்லேருந்து ஆர்ஆர்லேருந்து திரும்ப எடிட்டுக்கு நீங்கள் இது பண்ணுறதுலேருந்து அங்கே டப்பிங்க்கு நீங்கள் அந்த கொடுத்த வாய்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்ட் பண்ணி திரும்ப ஒரு ரீஒர்க் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ எனக்கு அது ஒரு 3 ப்ராசஸ், 3 ப்ரிவ்யூக்குமே எனக்கு ஒரு ப்ராசஸ் ஓடுது. அப்புறம் ஒரு கேபிளை நான் பார்த்துட்டும் சில சஜஷன் சொல்லும் போது சொன்னேன், அண்ணே போதும்ண்ணே, என்கிட்ட இருந்த காசுக்கு நான் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே எங்கிட்ட ஒரு பைசா கிடையாதுன்னு. இதில் என்ன நீங்கள் வந்து அது ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கு வேறு எதுவும் ஃபுட்டேஜ் ஆட் பண்ண மாட்டீங்க? நான் எதுவும் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு என்னென்னா அது நம்ம இது பண்ணிட்டோன்னா இப்போ ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா அது எதுவும் மேபி எங்கேயோ லேக் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா ட்ரிம் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது பேட்ச் ஒர்க் பண்ணுவீங்களா? அதுக்கு எதுவுமே பேட்ச் ஒர்க் பண்ண மாட்டோம். பிகாஸ் என்னென்னா நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கான இதுவே கிடையாது. அவங்க இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்குன்னு சொல்கிறத நம்ம குறைக்க தான், ட்ரிம்மிங் மட்டும்தான். அந்த ட்ரிம்மிங்க்கு நம்ம கொடுக்குற காசுமே அங்கே பெருசு. டப்பிங் சைடு ஆகட்டும், மிக்சிங் சைடு ஆகட்டும், எல்லாமே நம்மளுக்கு அங்கே எல்லாமே காசு தான் அங்கே. ஸோ நம்மளை அதுக்கு ஒரு பக்கம் போகும்போது சொல்லிட்டானே போதும்ண்ணே, இதுக்கு மேலே என் உடம்புல சக்தி கிடையாது, இருக்கிற காசுக்கு ப்ரிவ்யூ போட்டேன் இதுதான் ஒரு சிரிச்சார். சரிடா இருடா வெயிட் பண்ணுறா, நான் வந்து இது பண்ணுறேன்னா
அப்போ தான் வந்து தனஞ்சயன் சாருக்கு இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் பாருங்கள் அப்படின்றாரு. தனஞ்சயன் சார் படம் பார்க்குறாரு. அவர் சொன்ன ஒரு 1 வீக் டைமில் பார்க்குறாரு. பார்த்துட்டு சடனாக எனக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி தனஞ்சயன் பேசுகிறாமா, அது மாதிரி படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு அவர் ரொம்ப இதுவாக பேசினார். ஸோ அதுக்கப்புறமா அவரோட ஆஃபீஸ் கூப்பிட்டு பேசிவிட்டு, இதுதான் ப்ராசஸ், நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம், ஓடிடி அப்ரோச் பண்ணுவோம், அமேசான், ஆஹா, இந்த இதுக்கெல்லாமே என்ன ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கோ. இப்போ என்னென்னா இங்கே பேப்பர் வியூவும் இருக்குது, அதே மாதிரி சேம் டைம் வந்து நீங்கள் அவுட்ரேட்டடாகவும் கொடுக்குறது. நம்ம அவுட்ரேட்டாகவும் ட்ரை பண்ணுவோம். சேம் டைம் நம்மளுக்கு அது ஒர்க் ஆகலைன்னா நம்ம பேப்பர்லேயும் போட பார்க்கலாம் அப்படின்னாப்புல. நான் ஃபைன் சார் அப்படின்னு. அவர்கிட்ட நான் ரெக்வஸ்ட்டாக கேட்டதுன்னா, சார் நீங்கள் படம் வந்து நீங்கள் எனக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணால் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு. ஒய் நாட், அதில் என்ன இருக்குது, எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பேனர் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அவர் அதுக்கு எந்த பைசாவுமே வாங்கலை, ஒரு பைசா கூட வாங்கலை. என் பேனர் எடுத்துக்கோமா அப்படின்ட்டார். ஸோ ஒரு இது ஜென்ரலாக வந்து அவர் பைசா வாங்கல, பட் இது ஜென்ரலாக பைசா வாங்குவாங்களா இந்த மாதிரி விஷயம்? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. நான் இப்போது சார் நான் என்னென்னா, இப்போ நான் உங்களோட நேமையும் உங்கள் பிராண்டையும் நான் யூஸ் பண்ணுறேன்னா, நான் ஏன் சும்மா யூஸ் பண்ணணும்? அன்லஸ் அன்டில் நான் உங்கள் பிரதரா இல்லை உங்கள் பிளட்டா உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவனா இல்லாத பட்சத்தில் இது பியூர் பிஸ்னஸ் தான். இது பியூர் பிஸ்னஸ் தான். ஸோ அவர் தனஞ்சயன் சார் எனக்கு பண்ணது அது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேவர் தான் அது. ஏன்னா நான் ஒன்றுமே இல்லாமல் ஒரு நியூபி. ஸோ நான் போயிட்டு அங்கே கேட்கும் போது வெறும் என்னோடய படம் அங்கே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற காரணத்தினால என் பேனர் நான் கொடுக்குறேம்மா அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் என்ன அதெல்லாம் ஒன்றும் நீ பேனர் உள்ளே போடு அப்படின்னாரு. ஸோ அவரோட பேனர் உள்ளே போட்டோம். இப்போ என்னென்னா சார், நம்ம இந்த பேனர் உள்ளே வரும்போது தான் இங்கே உங்களுக்கான தேட்டர்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். நான் ஒரு படம், அந்த வல்லவன் வகுத்ததரான்ற படம். ஸோ இதுக்கு நம்ம தேட்டர்ஸ் போடுறதுக்கு முயற்சிகள் பண்ணுறோம். இந்த முயற்சிகள் எப்போ எடுக்குதுன்னா, நீங்கள் இன்னும் ப்ரெஷ் ஷோவுக்கு போகல. ப்ரெஷ் ஷோ, அந்த ரிவ்யூவர்ஸ் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் சின்ன படங்களுக்கு. ஸோ அதுவே ஒரு திக் மூமெண்ட்டு தான். ஸோ அங்கே நம்மளுக்கு நல்லா இருக்கும்போது தான் எல்லா தேட்டர்ஸ் ஓனர்ஸ்க்குமே அவங்க காதுக்கு போகும், இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, அந்த படம் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு மேட்டர் பியாண்ட் த பேனர். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், அந்த அவரோட பேனர் உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் அடுத்து ஒரு ப்ரிவ்யூ ஷோ ஒன்று பிளான் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி ப்ரிவ்யூ ஷோ பிளான் பண்ணுறதும் நாங்கள் இப்போ ஃப்ரைடே ரிலீஸ்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக படம் வந்து ஃப்ரைடே, நம்மளுக்கு அந்த எலெக்ஷன் டைமில் படம் ரிலீஸ் ஆகுது. அப்போது ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. நம்ம எப்படி சொல்கிறது, ஸ்க்ரீன்ஸ்க்கு தேட்டர் கொண்டு போகிறோம்ல, அதுக்கு அந்தந்த ஒரு இதுவும் இருக்கும். கியூப், யூஎஃப்ஓ, டிஎஸ்ஆர், சோனி, ஸ்க்ராபிள், ஏகப்பட்ட இதுவும் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு ப்ரொஜெக்ஷனில் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் தனித்தனியான ஒரு பேமெண்ட் நம்ம கட்ட வேண்டியது. அது ஒரு தனி ஸ்ட்ரகிள், தனி ப்ராசஸ். இதை தாண்டி உங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் இங்கே மேஜராக நீங்கள் ஒரு மால் தேட்டரில் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கார்ப்பரேட் தான் வந்து இங்கே வந்து ஒரு மேஜரான கமர்ஷியல் இடங்களை ஆக்குபை பண்ணியிருக்க ஒரு இது. ஸோ நீங்கள் அப்படியாப்பட்ட ஒரு கார்ப்பரேட் இடத்துல போய்ட்டு நீங்கள் உங்கள் படம் ஒரு மால் தேட்டர்ஸ்லாம் ஸ்க்ரீனிங் ஆகுதுன்னா, அதுக்கு வேல்யூபிளான படமாக இது, அவங்க இதுக்கு ஸ்க்ரீன் தருவாங்களா அப்படின்ற கேள்வியில் வந்து நம்ம நிற்கும். அதுக்கு தான் நம்மளுக்கு ஒரு பேனர் தேவைப்படுது இங்கே. அந்த பேனர் தான் எனக்கு தனஞ்சயன் சார். அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் ப்ரெஷ் ஷோ படம் போகுது. ஸோ ப்ரெஸ் பார்க்குறாங்க. ப்ரெஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னா, ஒரு கலவையான விமர்சனம். ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃபு, ஸோ இப்போ இந்த கம்பேரிட்டிவ்லி செகண்ட் ஹாஃப் டு ஃபஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் ஹாஃபில் நிறைய கொஞ்சம் ட்ராகியாக இருந்தது, இவ்வளோ கட் பண்ணியுமே. ஸோ அவங்க என்ன அவங்களோட ஒப்பீனியன் சொல்கிறாங்க. ஸோ அப்போ 70-30 இருக்குது அப்படின்ட்டு எங்களுக்கு பிஆர்ஓ சொல்கிறேன். என்னோட இந்த ஜேர்னியில் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது டீம் எய்மில் இருக்க சிவா அண்ணா வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார் பிஆர்ஓ. ஸோ அவர் தான் எனக்கு சொல்கிறார், கொஞ்சம் மிக்ஸ்டப்பாக இருக்குடா, பார்த்து ஒரு இது பண்ணோண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருந்து. பட் ரொம்ப பயந்துட்டு இருக்கும்போது நல்ல ஒரு படம் வந்து கிரிட்டிக்கலி அக்ளைம்ட் ஆச்சு. ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா, டைம்ஸ் நவ், ஸோ எல்லாருமே வந்து படத்தை பற்றி ஒரு நல்ல ரிவ்யூ கொடுத்தாங்க. இந்த ரிவ்யூ என்னாச்சுன்னா, ஸோ தனஞ்சயன் சார் பேனர் ப்ளஸ் ஒரு கிரிட்டிக்கலி படம் நல்லா இருக்குது அப்படின்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக தேட்டர்ஸ் கொஞ்சம் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் போட்டிங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்க்ரீன்? சார் ஃபஸ்ட்டு நான் பிளான் பண்ணது ஒரு 25 ஸ்க்ரீனில் நம்ம படம் வந்தால் போதும் அப்படின்றத நான் பிளான் பண்ணேன் சார். அப்புறம் என்னாச்சுன்னா, அந்த 25 ஸ்க்ரீன்றது ஒரு சின்ன பேராசை வரும், ஏன் ஒரு 30 ஸ்க்ரீன் போகக்கூடாது. ஆனால் அந்த 5 ஸ்க்ரீன் ஏற்றுறீங்களா, அந்த 5 ஸ்க்ரீனுக்குமே ஆசைப்படலாம். அந்த 5 ஸ்க்ரீனுக்குமே உங்கள் கையில் காசு இருக்கணும் கொடுக்கறதுக்கு. ஸோ இது என்ன ப்ராசஸ்? லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மேபி நிறைய பேருக்கு தெரியாது, இது வந்து அந்த ஸ்க்ரீன்ஸ்க்கு வந்து நம்ம பே பண்ணணுமா? நம்ம எல்லாம் இது டிபெண்ட்ஸ்டா. இப்போ எப்படின்னா வந்து, இப்போ நீங்கள் வந்து கியூப்
இந்த டிஎஸ்ஆர் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் எடுக்க போகிறீங்க, அதாவது அவங்க சார்ந்த இருக்க ப்ரொஜெக்ஷன்ஸ் தேட்டர்ஸ், அதே மாதிரி க்யூப் சார்ந்து இருக்குது. இப்போ மேஜர் ஆஃப் ஆக்குபேஷன் வந்து ஆக்குப்பையாக இருக்கிறது வந்து இதுதான் க்யூப் தான். இப்போ நம்ம போய் மால்ஸ் ஆகட்டும், சில இடங்கள் ஆகட்டும். அதுக்கப்புறம் இருக்கிறது டிஎஸ்ஆர் யூஎஃப்ஓ மேஜராக அவங்க ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்குது. நான் யூஎஃப்ஓ போல், ஏன்னா ஃபண்ட் அந்த அந்த மணி நம்மக்கிட்ட இருக்க அந்த ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ நம்ம பட்ஜெட்குள்ளே யார் வருவாங்க, என்னோடய மேஜர் டார்கெட் க்யூப் தான். ஸோ அவங்க க்யூப் ஒரு சப்போர்ட் எனக்கு. அதுக்கப்புறம் டிஎஸ்ஆர், அப்புறம் சோனி, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தனித்தனியாக ஒரு ஃபண்டை ஒதுக்கி வச்சுக்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டீங்க, தியேட்டர் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. எப்படி இருந்தது ரிசப்ஷன்? ஃபஸ்ட்டு படத்துக்கு நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, என்ன நடந்துச்சு? சார், எக்ஸ்பெக்டேஷன் வந்து நான் பெருசாக வச்சுக்கல சார். ஏன்னா அந்த ரிலீஸ் கிட்ட எங்கே அந்த எக்ஸ்பெக்டேஷன்றது அந்த ஸ்க்ரீனுக்கு விழுற வரைக்கும் எனக்கு இருந்தது சார். அந்த 2.25 ரூபாய் நான் மாட்டினேன் பார்த்தீங்களா, அந்த மூமெண்ட்டில் எல்லாமே எனக்கு ஷேட்டர்ட் ஆகிடுச்சு. என் படம் ரிலீஸ் ஆனால் போதும் அவ்வளோதான். அப்போ அந்த மனநிலைமைக்கு வந்துட்டேன். ஏன்னா இப்போ ரொம்ப போட்டு ஒரு மாதிரி ரொம்ப ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் அங்கங்கே வாங்கின சின்ன சின்ன கடன் இதுவெல்லாம் இருந்தது, அதெல்லாம் ரொம்ப ப்ரெஷர் பண்ணேன். இதெல்லாமே ஒரு ப்ரொடியூசர் இருந்து பண்ணியிருந்தால் அவர் ஃபேஸ் பண்ணியிருப்பார். நான் ஒரு டைரக்டராக நான் போயிட்டு உட்காந்து ஜம்முன்னு கை கட்டி என் படத்தை பார்த்து மக்கள் ரிசப்ஷன் பண்ணுறதை நான் இது பண்ணியிருப்பேன். பட் அங்கே ஒரு ப்ரொடியூசராக நான் போகும்போது மொத்தமாக எனக்கு ஷேட்டர்ட் ஆகி நான் போயிட்டு உட்காரேன். அப்போ ஃபோன் பண்ணி செந்தில் அண்ணன் இருக்கார், அவர் ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருந்தார். ஸோ அவர் ஒரு 2 படம் பண்ணியிருக்கார். அவர் கார்கில்னு ஒரு படம், அப்புறம் இன்னொரு படம் பண்ணியிருக்கார். அவர் வந்து இதில் எனக்கு இந்த ஜேர்னியில் ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருந்தார். அப்புறம் சகா படத்தோட இயக்குனர், அவரும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார் எனக்கு இந்த ஜேர்னியில். அப்போது அவருக்கு ஃபோன் பண்ணுற காசெல்லாம் கட்டிட்டு க்யூவில் பார்த்துட்டு, எப்பா தண்ணி குடிச்சிட்டு நீ போப்பா அப்படின்னு தண்ணியை குடிச்சிட்டு ஃபோன் பண்ணுறேன். அண்ணே இங்கே நம்ம காசி டாக்கீஸில் அண்ணே ஆள் வந்திருக்காங்களா அண்ணே அப்படின்ற காசெல்லாம் கட்டினதுக்கப்புறம், டே தம்பி 90 பேர் வந்திருக்காங்கடான்னு. சரி என்னை கலாய்க்கிறதுக்காக சொல்கிறாங்க போல், ஃபஸ்ட்டு 90 பேர் வந்திருக்காங்க அப்படின்னோடனே எனக்கு அது 90 டிக்கெட்ஸ் போயிருக்கு. எனக்கு அது ஷாக்கிங் தான். ஏன் அப்படின்னா எலெக்ஷன் நம்மளுக்கு இதுவாகுது. ஸோ எலெக்ஷன் அந்த இது க்ளோஸ் ஆகிற டைமில் எனக்கு இவ்வளோ வந்திருந்த ஆடியன்ஸ் எனக்கு பெரிய விஷயம் காசி டாக்கீஸில். ஸோ பார்த்துட்டு உண்மையாக சரி இவர் ஏதோ நம்ம வரதுக்காக சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் நான் ரொம்ப ரிலாக்ஸாக வந்தேன் சார். ஃபஸ்ட் ஹாஃப் போட்டோம், அந்த மொதல் ஷோ உட்காந்து பார்க்குறோம், அந்த ஃபீல்லாம் எனக்கு கிடையாது. நான் கிட்டத்தட்ட அந்த ஃபஸ்ட் ஹாஃப் அந்த இப்போ இன்ட்ரோல் வரும்போது தான் நான் தேட்டருக்குள்ளேயே நுழையிறேன். ஏன்னா இங்கேருந்து நான் போனேன்ல, நான் ஏன்னா போகும்போது அவ்வளோ வேகமாக போனேன். அந்த காசு கட்டலன்னா நம்ம படம் ரிலீஸ் இல்லை, இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டது, அந்த எமோஷன் எல்லாமே ட்ரெயின் ஆகிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. போங்கடா அப்படின்ற மாதிரி வேறு ஒரு கெட்ட வார்த்தையும் வராது, பேச முடியல. ஸோ போங்கடா அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் போயிட்டு உட்காந்தா பார்த்தேன், லைட் போட்டதுக்கப்புறம் தான் பார்த்தேன், ஓகே உண்மையாலுமே இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நீங்கள் அது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போட்ட பைசாக்கும் அந்த ரெவென்யூ எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஜென்ரலாக? நீங்கள் ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா சார், இங்கே வந்து ஓடிடி தான் உங்களுக்கு இருக்கிற மேஜர் ரெவென்யூ. தேட்ரிக்கலாக எனக்கு வந்து ஒரு 55+ தேட்டர்ஸ் வந்து நான் ப்ராஜெக்ட் ஸ்க்ரீன் ஆச்சு. ஸோ தேட்ரிக்கலாக எனக்கு எப்படி சொல்கிறது, அந்த டைம் தப்பு என் மேலே தான். ஏன் அப்படின்னா உங்கள்கிட்ட சொன்னோம் இல்லையா, அந்த ப்ரொமோஷனுக்கு நம்ம ஒரு காசு ஒதுக்கணுன்ட்டு, நான் அப்போ ஒதுக்கலாம், அது பண்ணல அப்படி. ஸோ அப்போ பண்ணல அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து உங்களை மீட் பண்ணும்போது படம் ரிலீஸ் ஆகிடுச்சா கேட்டிங்க, அப்போது நம்மளுக்கு இது தெரியல. ஸோ அப்போ நம்மளுக்கு உள்ளே இருக்கோம், அப்போ இவங்களுக்கே அந்த நம்மளால் கொண்டு போய் சரியாக சேர்க்க முடியல அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு எப்பயுமே ஒரு ஃபண்டை ஒதுக்கணுன்ற நாலேஜ் அப்போ தான் வருது. அப்போது நம்ம ப்ரெஷ் ஷோ போடுறோம். ஸோ அந்த ப்ரெஷ் ஷோவை தாண்டி ரிவ்யூவர்ஸை தாண்டி இன்றைக்கி ஒரு ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகும். இன்றைக்கி மைக் எடுத்துகிட்டு போய் கேட்குறாங்கல்ல, அந்த ஃபஸ்ட் டே ஆடியன்ஸ் கிட்ட படம் எப்படி இருக்குன்னா, அது கூட ஒரு ரீச் தான் நம்மளுக்கு. அந்த சேனல்ஸ் கொடுக்கறது கூட ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. அதெல்லாம் தாண்டி இப்படியான ஒரு படம் வந்திருக்கு அப்படின்றத அது சில சேனல்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு இடமா தான் அதுவுமே இருக்குது. நம்ம என்ன தான் போஸ்டர் அடித்தாலும் இது பண்ணாலும் ப்ரமோஷனுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம சில விஷயங்களை எடுத்து வைக்க வேண்டிய இதுவும் இருக்குது. அதை நான் செய்யலை. ஸோ ஓவராலாக இப்போது இந்த படம் முடிச்சுட்டு உங்களோட நெக்ஸ்ட்டு ஜேர்னி என்ன போயிட்டுருக்கு? இப்போ அடுத்த படத்துக்கான வேலைகள் ஒன்று தொடங்கி ஸ்கிரிப்ட் ப்ராசஸ் முடித்தாச்சு. இது முடித்ததுக்கப்புறம் சின்ன சின்ன இடங்களில் கதை கேட்டு வந்தது சொல்லியிருக்கேன், அப்ரோச் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன டாக்ஸ் போயிட்டுருக்கு. அதை தாண்டி திரும்ப இப்போ இண்டிபெண்ட்டாக, ஏன்னா இந்த படத்தில் எனக்கு நஷ்டம்னு ஒன்று இருக்குல்ல, கடன் ஒன்று இருக்குல்ல, இதை நான் தான் திரும்ப அடைச்சாகணும். இதில் நான் லாபம் சம்பாதிக்கவே இல்லை, நஷ்டம் தான் எனக்கு. ஸோ இந்த நஷ்டத்தை நான் வந்து இன்னும் சிலருக்கு கடன்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது. என்னால் ஈஸியாக ஜம்பின் ஆகி இன்னொரு ப்ரொடக்ஷனில் உட்காந்து நான்
படம் பண்ணிட்டு போக முடியாது. பிகாஸ் நான் அப்படி படம் பண்ணாலும் என்னோடய அதிகப்படியான சம்பளமாக ஒரு குறைவான சம்பளம் தான் கிடைக்கும் எனக்கு 2வது படத்துக்கு. அப்படி இருக்கும்போது நான் திரும்ப 2வதான ஒரு விஷயம் நானே பண்ண வேண்டியதாக இருக்கிற சூழலில் நண்பர்கள்கிட்ட திரும்ப ஒரு க்ரௌட் ஃபண்ட் பண்ணிகிட்ருக்கேன். க்ரௌட் ஃபண்டில் திரும்பவும் வந்து ஒரு வேலையை ஆரம்பித்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ஓகே, சூப்பர். உங்களோட அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப வெற்றி பெற்று ஒரு ஃப்ரீயாக ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம் கொடுக்கணுன்றது எங்களோட வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் ஜேர்னி நம்ம கேப்சர் பண்ணலான்னு பார்த்தோம். ஒரு ப்ரொடியூசராகவும் சொல்லிட்டீங்க. ஸோ நம்ம ஒரு டைரக்டராக அவர் வந்து அவ்வளோ எம்பத்தைஸ் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் எல்லாரும் வந்து அந்த ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தாலும் அந்த படத்தை வந்து ரொம்ப நல்லா பண்ணலாம் அப்படின்ட்டு. இல்லை, கண்டிப்பாக. ஸோ நீங்கள் இவர் பார்த்ததுலேருந்து என்ன லேர்னிங் எடுத்திருக்கீங்க? உங்களுக்கு ஏஜ் கம்மி தான், பட் ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கீங்க. பட் இதுலேருந்து அவர் அது அப்படியே வந்து ஒரு ட்ரான்ஸ் நிலைமைக்கு போயிட்டார் அப்படியே யோசிச்சுட்டு. கண்டிப்பாக சார் இருக்குது. நிறைய லேர்னிங்ஸ் நிறைய கற்றுக்கிட்டோம் பேசுனதுலேருந்து. இப்போ என்னென்னா நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணுறப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவுமே நல்லா இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா வந்து ஒரு கதை நம்ம வச்சுருப்போம், அந்த கதையை வந்து ஒரு ப்ரொடியூசர் பண்ணுறாங்க அப்படி சொன்னாங்கன்னா அதுவும் கூட நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம். கடைசியில் பண்ணலன்றப்ப கதையை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அது வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்காகலாம் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி நிறைய கனெக்ட் ஆச்சு. ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ 2 பேருக்கும். ஸோ ரொம்ப மிக விரைவில் உங்களோட அடுத்த படமும் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும். அதான் கண்டிப்பாக ஷுவராக இந்த படமை நான் பார்க்குறேன். கண்டிப்பாக பாருங்கள் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் எல்லாம். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. எங்கேயும் எப்போதும் Supreme Furniture.